அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மெதுவாக சென்றாலும் முன்னோக்கி செல்வனுக்கே வெற்றி நிச்சயம். கடினமான சாலைகள் தான் நம்மை அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும். இன்றைய பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னாவே அந்த வினாவை எல்லாருமே பெரும்பாலான மாணவர்கள் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அது வேணாம், அதை சாய்ஸில் விட்டுறலாம் அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. அப்படிலாம் விடக்கூடாது. எளிமையான வழிகளை சொல்கிறேன். இன்றைக்கி 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில பதங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னா என்னன்னா, பதம் அப்படின்னா சொல்லு, மொழி, கிளவி எல்லாமே என்னது சொல்ல குறிக்கக்கூடியது தான். பதம் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கிறோம். பகுபதம் அப்படின்னா பிரிக்க முடியும், பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது. சில சொற்களை பிரிக்க முடியும், சில சொற்களை பிரிக்க முடியாது. மொழி அப்படின்னு பார்த்தா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு 3ஆக பிரிக்கிறோம். கிளவி அப்படின்னோம்னா இரட்டை கிளவி, அதாவது இரட்டை கிளவி இரட்டை பிரிந்து இசையா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு தேவையானது எது அப்படின்னா பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். நான் ஏன் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரல் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த விரலில் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு ஒரு கையை வச்சே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? பகுதி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் வரக்கூடியது, முதல்ல வரக்கூடியது. விகுதிங்கிறது கடைசியில் வரக்கூடியது. இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது இடைநிலை, அது காலம் காட்டும். பகுதிக்கு இடைநிலைக்கு இடையில் வர்றது சந்தி, விகுதிக்கு இடைநிலைக்கு இடையில் வர்றது சாரியை. ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு பேர் என்னது அப்படின்னா விகாரம். இப்போ பகுபத உறுப்பு அப்படி இலக்கணம் அப்படின்னா என்னென்னா, சொற்களை பிரித்து, ஒரு சொல்லை பிரித்து அச்சொற்களுக்கு உறுப்புகள் கொடுத்து அதனுடைய இலக்கண சிறப்பினை காண்பது தான் என்ன அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணத்துடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சொற்களை பிரித்து அச்சொற்களுக்கு உறுப்புகள் கொடுத்து இலக்கண சிறப்பு காண்பது தான் பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, பகுபத உறுப்புகளை நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்கு, எளிமையாக நினைவில் வச்சுக்க சில கருத்துக்களை மட்டும் நம்ம மனசில் பதிச்சுக்கிட்டா போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னது பகுதி. அது ஒரு சொல்லின் அடிச்சொல் ஏவல் சொல்லாக வரும். அந்த பகுதிங்கிறது ஏவல் சொல்லாக வரும். அடுத்தது விகுதி. விகுதிங்கிறது ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று என்ன செய்யும், திணை, பால், எண், இடம், காலம் ஆகிய இதெல்லாம் என்னதை குறிக்கக்கூடியது. புரியுதுங்களா? உறுப்பு விகுதி ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்துவது இந்த விகுதி அப்படிங்கிறோம். இடைநிலை அப்படின்னா என்னென்னா, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்பு இடைநிலை. இது என்னத்தை காமிக்கும், காலத்தை காட்டக்கூடியது. இட்டு, இட்டு, இரு, இன்னுன்னு முடிஞ்சால் அது என்னது, அது இறந்த கால இடைநிலை. கிறு, கின்று, ஆனின்று அப்படின்னு வந்தால் அது நிகழ்கால இடைநிலை. இப்பு, இவ்வு அப்படின்னு வந்தால் அது எதிர்கால இடைநிலைகள். ஆ, அல், இல் இதெல்லாம் எதிர்மறை, நெகட்டிவ், எதிர்மறை இடைநிலைகள். அடுத்தது என்ன, சந்தி. சந்தினா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருது. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருது. பெரும்பாலும் என்ன வரும் சந்தியா அப்படின்னா இத்து, இப்பு, இக்கு. ஏன்னா 3 எழுத்துக்களும் சந்தியாக வரும். உடம்படுமைகளும் சில இடங்களில் வரும். இ, இவ்வு அப்படின்னு சந்தியா வரும். உடம்படுமை அது 2 உயிரும் செய்கிறாது. அந்த உயிரை உடன்படுத்துவதற்காக என்னது ஒரு மெய் தோன்றும், அதான் உடம்படு மெய் அப்படின்னு சொல்கிறோம். அது ஈயும் இவ்வும். அடுத்தது சாரியை. பெரும்பாலும் சாரியை என்ன செய்யும், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது. விகாரம் அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றத்தை தான் என்னன்னு சொல்கிறோம், விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விகுதிகளை நம்ம நினைவில் வச்சுக்கிறது அப்படின்னா அன், ஆன் அப்படின்னு வந்தால் அது ஆண்பால் விகுதி, ஆண்பால் வினைமுற்று விகுதி. அல், ஆல் அப்படின்னு வந்தால் பெண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது அர்ரு, ஆர், ப, மார், கல் இதெல்லாம் என்னது பலர்பால் வினைமுற்று விகுதிகள். து, ரு, டு இதெல்லாம் வந்தால் ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது அ, ஆ வந்தால் பலவின்பால் வினைமுற்று விகுதி. க, இய, இயர் இதெல்லாம் என்னது வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். அ, உம் இது பெயரச்ச விகுதி. உ, இ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி. இப்போ பாருங்கள், 9ஆம் வகுப்பில் இயல் 1லேருந்து 9 இயல் வரை என்னது அப்படின்னா இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கண வார்த்தைகளை பிரித்து எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை பார்ப்போம். இயல் 1லேருந்து 9 வரை. வளர்ப்பாய்,
எப்படி பிரிக்கணும்? வளர் அப்படின்னா, ஏன்னா பகுதி வந்து எப்பயுமே என்னவா இருக்கணும்? ஏவல் சொல்லா இருக்கணும். வளர். இந்த இப்பு அப்படியே வந்துடும். இந்த பாவை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஆ. அப்போ இந்த ஆ வந்து இங்கே வந்து ஈயோட சேர்ந்துடும். இப்பு கூட்டல் ஆய் அப்படின்னு. வளர்ப்பாய். இப்போ வளருங்கிறது என்னது? பகுதி. கடைசியில் வர்றது என்னது? விகுதி. ஆய் அப்படின்னால முன்னாடி செகண்ட் பர்சனில் இருக்கிறோம். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. பகுதிக்கு விகுதிக்கு இடையில வர்றது என்னது? இடைநிலை. இப்பு இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை அப்படின்னு சொன்னேன். அடுத்தது வந்து இந்த இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில வர்றது இது வந்து சந்தி. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, கொல்வார். கொல் என்னது? பகுதி. இந்த இவ்வை பிரிங்க. இவ்வு வா அப்படிங்கிறது இவ்வு குட்டல் ஆ. அப்போ இந்த இவ் இங்கே போட்டோம், மீதி இருக்கிற ஆ எங்கே வந்துடும்? அடுத்த விகுதியோட சேர்ந்துடும். அப்போ கொல் இவ்வு ஆர், கொல்வார். கொல் அப்படிங்கிறது பகுதி. இவ்வுங்கிறது என்னது? இப்போ என்ன சொன்னேன்? எதிர்கால இடைநிலை அப்படின்னு சொன்னேன். ஆர் அப்படிங்கிறது கொல்வார். ஒருத்தர் இல்லை, பலர். அப்போ பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது பாருங்க, உணர்ந்த. உணர். எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இந்துன்னு வந்தால் இத்து, அந்த இந்த என்ன செய்யணும்? ப்ராக்கெட்டில் போட்டுட்டு இத்து அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இத்து குட்டல் ஆ. உணர்ந்த. இந்த தாவை பிரிங்க. இத்து குட்டல் ஆ த. அப்போ உணர் அப்படிங்கிறது பகுதி. அடுத்தது பகுதி. விகுதி எது? ஆங்கிறது பெயரச்ச விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில என்ன இருக்கு? இத்து. அது என்னது? இறந்த கால இடைநிலை. இத்து இறந்த கால இடைநிலை. இந்த இத்து இந்தானது என்னது? விகாரம். இடைநிலைக்கும் பகுதிக்கு இடைநிலைக்கு இடையில வர இத்து வந்து என்னது? சந்தி. சரிங்களா? அடுத்தது விரித்த. விரி பகுதியாக வந்துருச்சா? இந்த இத்தை அப்படியே இங்கே எழுதிக்கிறோமா? இந்த தாவை பிரிங்க. இத்து கூட்டல் ஆ த. இப்போ விரி பகுதி. ஆங்கிறது என்னது? பெயரச்ச விகுதி. அடுத்தது பகுதிக்கு விகுதிக்கு இடையில இருக்கக்கூடிய இத்து என்னது? இடைநிலை. அது இறந்த காலம். இட்டு இருன்னு வந்தால் இறந்த கால இடைநிலை. அடுத்தது பகுதிக்கு இடைநிலைக்கு இடையில வரக்கூடிய இத்து வந்து என்னது? சந்தி. சரிங்களா? அடுத்தது குமைந்தன. குமை என்ன சொல்லியிருக்கேன்? இந்து வந்தால் அதை ப்ராக்கெட்டில் போட்டுட்டு இத்து போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த தாவை பிரிங்க. இத்து குட்டல் ஆ. அடுத்தது நை. அன்னு. இந்த இன்னு குட்டல் ஐ. அப்புறம் த. இந்த இத்து வந்து அந்த இத்தில் உள்ள ஆ என்ன ஆயிரும்? அங்கே போயிடும். இன்னு கூட சேர்ந்து அன்னுன்னு வரும். அடுத்தது ஐ. புரியுதுங்களா? குமை பகுதி. இத்து வந்து சந்தி. அடுத்தது இத்து இந்தானது என்ன? இது விகாரம். இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை. இங்கே அன்னுங்கிறது ஒன்று வந்திருக்குது. அது என்னது? அன்னு சாரியை. அன்னுங்கிறது சாரியை. ஏன்னா இடைநிலைக்கும் இங்கே நமக்கு விகுதி இடைநிலை. இங்கே வந்து அன்னு வந்து இது இறந்த கால இடைநிலை இத்து. இந்த வந்து சாரியை. அன்னு வந்து சாரியாக வந்திருக்குது. பகுதி விகுதி இடைநிலை. சந்தி சாரியை. சந்தி சாரியை. சாரியை அப்படிங்கிறது இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில வர்றது இல்லைங்களா? ஐ அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது? முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்தது பாய்வன. பாய். இந்த வாவை பிரிங்க. இவ்வு குட்டல் ஆ. அது இந்த ஆ இங்கே போயிடும். இந்த நாவை பிரிங்க. இன்னு குட்டல் ஆ. இப்போ பாய் என்பது பகுதி. இவ்வு என்பது எதிர்கால இடைநிலை. அன் என்பது என்னது? சாரியை. ஆங்கிறது பலவின்பால் வினைமுற்று விகுதி. பலவின்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது பாருங்க, நிறுத்தல். நிறு குட்டல் இத்து குட்டல் தல். நிறு குட்டல் இத்து குட்டல் தல். நிறுங்கிறது வந்து என்னது? பகுதி. இத்துங்கிறது என்னது? சந்தி. தல்ங்கிறது என்னது? தொழில் பெயர் விகுதி. தல் என்பது தல், கை, சி, பூ இதெல்லாம் தொழில் பெயர் விகுதி. அடுத்து பாருங்க, கொடுத்தோர். கொடு இத்து. இந்த தோவை பிரிங்க. இத்து குட்டல் ஓ. இது இருரோட சேர்ந்துரும். தோர். கொடு பகுதி. இந்த இத்து சந்தி. இந்த இத்து இறந்த கால நிலை. ஓர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது அரைந்தனன். அரை சொல்லியிருக்கேன். இத்து ப்ராக்கெட்டில் இந்த போடணும். இத்து அன். இத்து அன். அடுத்தது ஒரு அன்னு வரும். அரை என்பது இத்து. இங்கே என்னது? இத்து. இந்த தாவை பிரித்தா இத்து குட்டல் ஆ. இந்த இன்னை பிரித்தா இன்னு குட்டல் ஆ. அப்போ அன்னு. சரிங்களா?
அரை பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து என்பது இறந்த கால நிலை, அன் என்பது இந்த அன்னு வந்து சாரியா வரும், இந்த அன்னு வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதியாக வரும். அடுத்தது நெறிப்படுத்தினர். நெறிப்படுத்து, இது வார்த்தை தான் பெருசாக இருக்கும். அது வந்து எப்படி வார்த்தை தான் பெருசாக இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. நெறிப்படுத்து, புரியுதுங்களா? நெறிப்படுத்து பகுதி. இன் இன் குட்டல் அர், அவ்வளோதான். இன் குட்டல் அரு. இன்னுங்கிறது இந்த இறந்த கால இடைநிலை, அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது விளைவது. விளை குட்டல் இவ்வு தூ, அ து, இவ்வு குட்டல் தான் வா, அப்போ ஆ இங்கே வந்துடும் தூ. இப்போ விளை அப்படிங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை, ஆங்கிறது என்னது சாரியை, தூங்கிறது தொழில் பெயர் விகுதி. அடுத்து சமைக்கின்றார். சமைக்கின்றார் அப்படின்னா சமை இக்கு, அடுத்தது கின்று, ஆன் என்று கிறுக்கின்றலாம் நிகழ்கால இடைநிலை, ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. சமை என்பது பகுதி, இக்கு அப்படிங்கிறது சந்தி, கின்றுங்கிறது இந்த இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து உரையாமை. இது அடிக்கடி கேட்பாங்க. உரை குட்டல் ஈ குட்டல் ஆ குட்டல் மை, உரை பகுதி, ஈ சந்தி, இந்த வந்து உடம்படி மெய்யாக வருவது, ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, மை என்பது என்ன அப்படின்னா தொழில் பெயர் விகுதி. மை என்பது தொழில் பெயர் விகுதி. அடுத்தது பாருங்க, காய்க்கும். அடுத்தது காய்க்கும். காய் இக்கு, இக்கு உம், காய் இக்கு, இக்கு குட்டல் உம். காய்ங்கிறது பகுதி, இக்குங்கிறது சந்தி, இக்குங்கிறது என்னது இங்கே எதிர்கால இடைநிலையாக வருகிறது, என்பது பெயரச்ச விகுதி. அடுத்தது பாருங்க, பருகின். பருகிய, பருகு குட்டல் இன் குட்டல் ஈ குட்டல் ஆ. இப்போ பருகு என்பது பகுதி, இன் என்பது என்னது இறந்த கால இடைநிலை, அது புணர்ந்து இன் வந்து கெட்டது விகாரம். அடுத்தது ஈங்கிறது என்னது உடம்படு மெய், ஆங்கிறது பெயரச்ச விகுதி, ஆங்கிறது பெயரச்ச விகுதி. அடுத்தது பூக்கும். பாருங்க, பூ இக்கு, இக்கு உம், அப்போ பூக்கும். பூ என்பது பகுதி, இக்கு என்பது எதிர்கால நிலை, இக்கு என்பது சந்தி, என்பது வினைமுற்று விகுதி. தொட்டு, தொடு குட்டல் ஊ, இது தொட்டு என்று இறந்த காலம் எது என்று, தொட்டு என்று ஒற்று என்ன செய்த இறந்த காலம் காட்டி விகாரம், காட்டியது வந்து விகாரம். தொடு, தொட்டு என்பது, தொடு என்பது பகுதி, ஊ என்பது வினையச்ச விகுதி. அடுத்தது பாருங்க, கண்டேன். கண்டேன் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறோம்? கான், அங்கே கண்ணுன்னு குறுகியது, அதுதான் அங்கே விகாரம். இட்டு ஏன், இப்போ கான்கிறது பகுதி, கண் என்று குறுகியது விகாரம், இட்டுங்கிறது என்னது இறந்த கால இடைநிலை, ஏன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்தது வாங்க, இது ரொம்ப ஈஸி. இறைஞ்சி. இறைஞ்சு குட்டல் ஈ, இறைஞ்சுங்கிறது பகுதி, ஈங்கிறது என்னது வினையச்ச விகுதி. அடுத்தது ஓம்புவார். ஓம்பு குட்டல் இவ் குட்டல் ஆர். ஓம்புங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை, ஆறுங்கிறது என்னது பலர்பால் வினைமுற்று விகுதி. கொண்ட. இங்கே பாருங்க, இது இங்கே பகுதி வந்து கொல்லுன்னு வரணும். இன்னுங்கிறது வந்து இது இறந்த, இன்னானது வந்து விகாரம், இட்டு குட்டல் அ, இட்டு குட்டல் அ, இந்த டாவை பிரித்தா இட்டு குட்டல் அ. இந்த கொல் என்பது என்னது பகுதி, அது இன்னானது விகாரம். அடுத்து இட்டுங்கிறது இறந்த கால இடைநிலை, ஆங்கிறது பெயரச்ச விகுதி. ஆழ்ந்த. ஆள் இந்த பிராக்கெட்டில் போடணும், இத்து, இந்த தாவை பிரித்தா இத்து குட்டல் அ. ஆள்ங்கிறது பகுதி, இந்த இத்துங்கிறது என்னது சந்தி, இந்த இத்து இந்தானது விகாரம், அடுத்து இந்த இத்து இடைநிலை, இந்த ஆ வந்து பெயரச்ச விகுதி. ஓங்கிய. ஓங்கு இ இன்னு, பிராக்கெட்டில் இன்னு இ அ, அப்போ ஓங்குங்கிறது பகுதி, இன்னு வந்து இறந்த கால இடைநிலை, இங்கே ஈ வந்து எனது உடம்புடுமை, ஆங்கிறது பெயரச்ச விகுதி. அடுத்தது மகிழ்ந்தோர். பாருங்க, மகிழ் இந்த பிராக்கெட்டில் இத்து, இத்து ஓ தோ இரு, அப்போ ஓர், அப்போ மகிழ்ங்கிறது பகுதி, இத்து சந்தி இந்தானது விகாரம், அடுத்து இத்து இறந்த கால நிலை, ஓர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது பாருங்க, போகிறது. போ கிரு அ து து, அது போ பகுதி, கிரு நிகழ்கால இடைநிலை, ஆ சாரியை, தூங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. மலர்ச்சி. மலர்
இச்சு சி மலர் பகுதி, இச்சு பெயர் இடைநிலை. இங்கே வந்து சி என்பது தொழில் பெயர் விகுதி. இணைகின்றன, இணை கின்று அன் ஆ, இணை கின்று அன் ஆ. இணை பகுதி, கின்றுங்கிறது நிகழ்கால இடைநிலை, அன் என்பது சாரியே, ஆ என்பது பலவின்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது பாருங்க, போக்குக, போக்கு க, அவ்வளோதான். போக்குங்கிறது பகுதி, காங்கிறது என்னது க இயலாம் வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்தது சரிந்து, சரி பிராக்கெட்டில் இந்து இத்து, இத்து ஊ, சரி பகுதி, இத்து வந்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால நிலை, ஊ வினையச்ச விகுதி. உடையர், உடை குட்டல் ஈ குட்டல் அர், உடை குட்டல் ஈ குட்டல் அர். உடை பகுதி, ஈ என்ன சொன்னேன் சந்தி உடன்படுமையாக வந்தது, அர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது பொலிக்கும், பொலி இக்கு குட்டல் இக்கு குட்டல் உம், பொலி என்பது பகுதி, இக்கு என்பது சந்தி, இக்கு எதிர்கால இடைநிலை, என்பது என்னது வினைமுற்று விகுதி. இது வந்து இயல் 1லேருந்து 9 வரை இருக்கக்கூடிய இயலில் உள்ள அத்தனை வார்த்தைகளை 31 வார்த்தை தான் இருக்குது. இதுலேருந்து 2 மார்க் கேள்வியும் வரலாம். அதனால் பகுபத உறுப்பு இலக்கணம் கடினமான பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, வெற்றக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் எழுத முடியும். இந்த பதிவின் பயனை உணர்ந்து தங்களது மேலான கருத்துக்களை பதிவிடவும். நன்றி.